ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லைட்டை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த லைட்டோட ஃபுல் விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த லைட்டை எப்படி ரிப்பேர் பண்ணுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் பாருங்கள். சப்ளை கொடுக்குறதுக்காண்டி லைட்டோட 2 வயரையும் பிளக் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த லைட் எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுன்னு. இப்போ வாங்க இந்த லைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்காண்டி சைடில் கிளிப்லாம் எடுத்து விட்றேன். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு ஒரு லைட் போர்டு வச்சுருக்கேன், ஒரு 5 வோல்ட் அடாப்டர் வச்சுருக்கேன், ஒரு சுவிட்சு வந்து சைடில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லைட்டு வந்துட்டு பழைய கடையிலேருந்து எடுத்தது. இந்த லைட்டு வச்சுருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்க 5 வோல்ட் சார்ஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆம்பியர் 1 ஆம்பியர்னு போட்டு பார்த்தேன். ஆனால் வந்து 1 ஆம்பியரில் போட்டால் பிரைட்னஸ் அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கல. அப்புறம் அந்த சார்ஜரை மாற்றுறதுக்காண்டி டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த லைட்டை வந்து ஃபெவிகால் வச்சு உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன். எல்இடி போர்டு மட்டும் இருந்தால் டேமேஜ் ஆனதுக்காண்டி கீழே வந்து பீஸ் பேப்பர் ஃப்ளாட் பண்ணி பின்னாடி ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 லைட்டு 3 லைட்டு ஒழுங்காக எரியாத மாதிரி இருக்கும். அதை எடுக்கும் போதே ஃபால்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி, இப்போ இதை பார்த்துருப்பீங்க, எப்படி செஞ்சுருப்பீங்கன்னா அதை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்க 4 கிளிப்பையும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடி ஏரியா வச்சு காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரைட்னஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. பேச வீடியோ ஃபைனலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைட்டை வந்து எங்கள் மாடியில் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் மாடியில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.